பார்த்தால் போதும், மகிமாயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமாயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமும் மோட்சம் வீட்டில் சென்றால் போதும், நித்தியமும் மோட்சம் வீட்டில் சென்றால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் தேவியாரே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் தேவியாரே காக்கப்பட்டு, கரைக்கிறை அச்சுப்பொறி சுத்தரோடே, கரைக்கிறை அச்சுப்பொறி சுத்தரோடே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன்வீதியில் உலாவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் பிள்ளைகளை மீட்கும்போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும்போது, தூதர்கள் பிள்ளைகளை மீட்கும்போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும்போது, அல்லேலூயா பாடிக்கொண்டே, அல்லேலூயா பாடிக்கொண்டே, அன்பாரம் இயேசுவோடு மனமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிரம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் முதலாவது நாம் அவருடைய பாதத்தில் நம்மை நாம் தாழ்த்தி இருக்கிறோம். யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்ளுவோம். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடுவோம். நம்மை நாமே கண்களை மூடி அவருடைய பாதத்தில் தாழ்த்துவோம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். அன்பு காண இதயமே அன்பின் தேவனை அன்பு கொள். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கின்றார். கவலையே கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கின்றார். அன்புள்ள இயேசப்பா, நாளுக்காக நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நேரத்திலும் கூட கர்த்தாவே என் மகனாக என்னையும் இந்த ஸ்தலத்தில் நிற்க வைக்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் இருந்தபடி நான் ஆண்டவரே இவனே இந்த ஸ்தலத்தில் வந்து நின்று இருக்கிறோம். இவனுக்கு கர்த்தர் அடியை எடுத்து பயன்படுத்துங்க. ஆவியோடும் உண்மையோடும் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் மாம்சத்தில் வெளிப்படாதபடிக்கு ஆவியானவரே நீர் கொடுக்கிற வார்த்தையை நான் பேச எனக்கு அதிகாரத்தை கொடுங்கப்பா. இதை கேட்கிற காதுகளும் காண்கிற கண்களும் கத்தாங்க உனக்கு நீராக உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் நேரத்தில் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் குட் ஃப்ரைடே, இது ஒரு புனிதமான வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இதை கெட்ட வெள்ளின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா கெட்ட மனிதர்கள் நமக்காக உயிரை கொடுக்கல. நல்ல ஒரு மனிதர், நம்மை உருவாக்கின மனிதர், நமக்காக பாடுகளை அனுபவித்த மனிதர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் இதை புனித வெள்ளி என்று நாம் சொல்லுகிறோம், குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறோம். ஆகையால் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதற்காக நேரத்திலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்தியிருக்கிறார். முதலாவது நம்முடைய பாவங்களுக்காய் ஆண்டவர் மரித்தார் என்று நாம் வேதத்தின் மூலமா பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்பதன் வார்த்தையின்படி நம்முடைய பாவங்கள் என்னவென்றால், ஒருவேளை நாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்காமல் இருக்கலாம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஒருவேளை குடும்பங்களிலே, சபைகளிலே, சமுதாயத்திலே, மற்ற உற்றார் உறவினத்தின் மத்தியிலும் நாம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
அதுதான் பெரிய பாவம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய அக்கிரமங்கள், ஒருவேளை நாம் செய்கிற அக்கிரமங்கள், நாம் செய்கிற அநேக எதிர்பாராத விஷயங்கள் மனுஷர் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நாம் அக்கிரமங்களை ஆண்டவர் சுமந்தார். அவர் ஏன் சுமக்க வேண்டும்? நம்முடைய அக்கிரமங்களை அவர் ஏன் சுமக்க வேண்டும்? சற்று நேரம் நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. தயவு செய்து யாராவது ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்துக் கொள்வோம். ஒருவேளை குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். மனைவியை கீழ்த்தரமா கணவன் பேசலாம், கணவனுக்கு கீழ்த்தரமா மனைவி பேசலாம். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் நிதானித்துக் கொள்ளாதபடிக்கு அவர்கள் பேசுகிறதுனாலே நாம் பாவத்திலே விழுந்து விடுகிறோம், நாம் அக்கிரமத்திலே சென்று விடுகிறோம், நாம் அநேக கெட்ட காரியங்களில் நின்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். அதற்காக தான் நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பொறுமை நமக்குள்ளே தேவை, கீழ்ப்படிதல் தேவை. ஆகையால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு அநேக காலத்தை குறித்து, நேரத்தை குறித்து, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை குறித்து, துக்கங்கள், சுமைகள், பாரங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்ததினால தான் நமக்குள்ளே பாடுகள் இல்லை, துக்கங்கள் இல்லை, கண்ணீர்கள் இல்லை, கவலைகள் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா செய்யுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கர்த்தர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் சுமந்திருக்க மாட்டார்கள், ஒருவேளை நம் சொந்தங்கள் பந்தங்கள் சுமந்திருக்க மாட்டாது, ஒருவேளை உற்றார் உறவினர்கள் சுமந்திருக்க மாட்டார்கள், ஒருவேளை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சுமந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார் என்ற வேத வாக்கு சொல்லுகிறது. 53ஆம் அதிகாரம் ஏசாயா 4ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக அவர் நம்முடைய துக்கங்களை சுமக்க வேண்டும்? ஏன்னா நாம் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது, நரகத்துக்கு செல்லக்கூடாது, பாவத்துக்கு அடிமையாக கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பாடுகளை சுமந்திருக்கிறார், அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. ஐந்தாவதாக நம்முடைய பலவீனங்களை சுமந்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொன்னது போல அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. பலவீனங்கள், நம்மை அறியாமலே பலவீனங்கள். ஒருவேளை இந்த பூமிக்குரிய காரியங்களிலே, மாம்சத்துக்குரிய காரியங்களிலே பலவீனங்கள், அடுத்தவர்களை குற்றப்படுத்தி பேசுவதோ, அடுத்தவர்களை பலவீனப்படுத்துவதோ, அடுத்தவர்களுக்கு குறைகளை எடுத்து காட்டுவதோ அநேகமாக நமக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாம் பலவீனத்துக்கு சமமாக இருக்கிறது என்பது நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டிருக்கிறது. நிறைவேறும்படி ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய நோய்களை சுமந்தார். பலவிதமான நோய்கள் கடந்த காலங்களில் நாம் பார்ப்போமானால் கொள்ள நோய் மிகப்பெரிய நோயாக இருந்தது. அநேக ஜனங்களை பாதாளத்துக்குள் போகும்படி சென்று செய்தது. அதிலே ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருப்பவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்று நாம் வேதத்தின் மூலமா பார்க்கிறோம். நோய்களை நாம் ஆண்டவர் சுமந்ததுனால தான் நமக்குள்ள எந்த ஒரு பலவீனங்களோ நோய்களை வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். சேஷம் அந்த கொரோனா சமயத்துல கொரோனா வராத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பங்களுக்கும் இந்த கொரோனா தாக்கினது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்குள்ளே இருந்ததுனால, நம்மை பாதுகாத்து கொண்டதுனால, நம்ம சுற்றில தேவ தூதர்கள் பட்டாரம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருந்ததுனால எந்த நோய்களும் நொடிகளும் நம்மளை தாக்காதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏழாவதாக நம்முடைய சாபங்களை சுமந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் சொல்லியிருக்கிறபடி கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படி இதுவரைக்கும் நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டே இருக்கிறார். நாம் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம். அக்கிரமங்களுக்கு மேல் அக்கிரமங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளும் அதை உணர்வதில்லை. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சாபங்கள் எதற்காக வருகிறது? நம்மை நாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு, நிதானிக்காதபடிக்கு, கீழ்ப்படியாதபடிக்கு, மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மை நாமே அறிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் இந்த சிலுவையில் இருக்கும்போது 1வது வசனத்தில் சொன்னது போல 1வது வார்த்தையில மன்னிப்பு, நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அதன் பிற்பாடு நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதன் பிற்பாடு 3வதாக நமக்கு பராமரிப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக 4வது வசனத்தில் சொன்னது போல அவர் நமக்காக அங்கலாய்த்தார், அங்கலாய்ப்பு. 5வதாக அவர் நமக்காக இந்த கோர சிலுவையில தவிப்பு உண்டாயிற்று, நமக்காக அந்த தவிப்பு உண்டாயிற்று. 6வதாக அர்ப்பணிப்பு, நமக்காகவே அவருடைய ஜீவனையே அர்ப்பணித்திருக்கிறார். அல்லேலூயா. 7வதாக ஒப்படைப்பு, நமக்காக நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய சாபங்களிலிருந்தும் நம்முடைய பாடுகளிலிருந்தும் நிந்தைகளிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் அனைத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் இதை ஒரு நாளும் நாம் யோசிப்பது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இதை நாம் ஒரு நாளாவது யோசித்து இருக்கிறோமா? அதற்காக தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொன்னது போல நம்மை நாமே நிதானித்து அறிகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சத்துருக்களை சேகரிக்கணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களை அவர்களுக்காக நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு நாளாவது நாம் செய்திருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் ஒரு நாளும் கீழ்ப்படிந்தது கிடையாது. அந்த வார்த்தையில நாம் நிலைத்து இருந்தது கிடையாது. அந்த வார்த்தையில நாம் கடைபிடிக்கிற பிடித்த நாளும் கிடையாது. ஏன்னா
நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நாம் யோசித்து பார்ப்போமானால் சேற்றிலும் சகதியிலும் நாம் இருந்திருக்கிறோம். கழுவி சுத்தப்படுத்திருக்கிறோம். உன் தாய் உன்னை சுத்தப்படுத்தவில்லை, உன் தகப்பன் உன்னை சுத்தப்படுத்தவில்லை, உன் உற்றார்கள் உன்னை சுத்தப்படுத்தவில்லை, உன் அந்நியர்கள் உன்னை சுத்தப்படுத்தவில்லை. ஆனாலும் நம்முடைய சபை நம்மை சுத்தப்படுத்தியிருக்கிறது. சபைதான் நம்மை சுத்தப்படுத்தியிருக்கிறது. சபைதான் நம்ம கழுவி இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னால இந்த வார்த்தையை நாம் கேட்டதே இல்லை. இந்த வார்த்தைகளுக்கு நாம் இதுவரைக்கும் நம்முடைய காதுகளில் விழுந்தது கூட கிடையாது. ஏன்னா இந்த வாய்கள் அநேகமான கெட்ட வார்த்தைகள், அநேகமான தூஷண வார்த்தைகள் நாம் பேசி இருக்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலை நாம் மாற்றி ஆண்டவர் இந்த நிலையில கொடுத்திருக்கிறார். இதற்கு காரணம் நம்முடைய சபைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தாசர் தான், அவர் உரைக்கிற வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்முடைய சரீரத்தில் அநேக உறுப்புகள் இருக்கிறது. எல்லா உறுப்புகளும் இரண்டாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர் இருக்கிறார். ஆனால் நாக்கு, நம்முடைய நாக்குக்கு மட்டும் ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் வைத்ததே இல்லை. நாக்கு பரிசுத்தமா இருந்தா, வாய் பரிசுத்தமா இருந்தா எல்லாமே பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்களே. நாம் எப்பொழுதாவது நம்முடைய வாய்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறோமா? நம்முடைய நாக்கு பரிசுத்தமானதா இருக்கிறதா? ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உன்னுடைய நாக்கு நெருப்புக்கு சமானமா ஒப்புவித்திருக்கிறார், அக்கினிக்கு சமானமா நம்முடைய வாய் இருக்கிறது. ஆகையால் நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. ஏன்னா நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஊழியத்தின் பாதையில அநேக நன்மைகளை கண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இப்பொழுது அத்தனை குடும்பங்களும் பிரிந்திருக்கிறது. ஏன்னா பிசாசுக்கு அது பிடிக்கவில்லை. பிசாசானவன் இதை பிரித்து வைத்திருக்கிறான். ஏன்னா எல்லாமே ஒன்றாக இருந்து விட்டால் எல்லாமே பரலோகத்துக்கு சென்று விடாதவரே அந்த ஒரு எண்ணத்தினால்தான் பிசாசானவன் எல்லா குடும்பங்களையும் பிரித்து வைத்திருக்கிறான். ஆகையால் இன்றாவது நாமே நிதானித்து பார்த்து நமக்குள்ளே ஒரு புதிய நாம் எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தருக்காக ஜீவிப்போம். நம்முடைய சபையில ஒரு தூண்களாக நிற்போம். சபைக்காக நாம் போராடணும். அநேக இடங்களில் நாம் ஊழியர்களை எடுத்து அந்நியர்களை ஆண்டவருக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஒரே ஒரு ஆத்துமாய் பரலோகத்துக்கு ஒப்புக் கொடுத்தா ஆண்டவர் மிகுந்த சந்தோஷமாய் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் நம்முடைய வாய்களிலே இனி கெட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:31-32. சகல விதமான கசப்புகளும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்காவது ஒருவருக்கொருவர் மன்னித்திருக்கிறோமா? ஒருவருக்கொருவர் ஜெபித்திருக்கிறோமா? ஐயா, நாம் கொடுக்கிற காணிக்கை போதாது. நாம் மற்றவர்கள் முன்பாக மேல் வேஷமாக இருந்தால் போதாது. அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அன்பாகவே இருப்போம். மீண்டுமாய் ஈடுபட்ட அந்த ஊழியங்களை மீண்டுமாய் நாம் தொடருவோம். கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மேம்பெற கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த சூழ்நிலையில் நம்மை நாம் நிதானித்து பார்த்து நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் கெட்ட சிந்தைக்கு போகாதபடிக்கு, பாவத்திலே விழுந்து போகாதபடிக்கு, மற்றவருடைய குற்றப்படுத்தாதபடிக்கு நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொள்கிறவர்களா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா,
கர்த்தர் தாமே இந்த கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பார சிலுவையை சுமந்த தேவன் நம்முடைய பாவ சிலுவையும் சுமந்தார். முன்னிறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு அடிக்கப்பட்டார். முன்னிறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக சில தகப்பனை நாளுக்கு அந்த வேலைக்கான நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த உங்களுடைய இந்த குட் ஃப்ரைடேலே கர்த்தாவே இந்த ஆலயத்தில் வந்துருக்கிற ஒவ்வொருடையும் ஆஸ்வதிக்க வேணுமா, பலப்படுத்த வேணுமா ஸ்தோத்திரம். அப்படியே இந்த செய்தியின் வேலையும் இப்படி பயப்படுத்தத்தில் படுகிறேன். நீங்கள் நடத்தி கொடுங்க, பலப்படுத்துங்க. உங்கள் பரிசுத்த நாமம் நன்றி மகிழ்கிறதாக இயேசு நாமம் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குட் ஃப்ரைடே நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆசரிக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்கு மகிமை. அதனால் அவர் நம்மளுக்கு போதகராக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் போதகர். எல்லா விஷயத்துலேயும் கற்றுக் கொடுக்குற தேவன். ஆதியாகமம் 25:7-8 படி. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 108. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான்.
நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம் அவர் பூரண வயதுள்ளவராக இருந்தார். விசுவாச தகப்பனார பெயரெடுத்தார். ஏன்னா அவர் எவ்வளோ பாடுகள் உபத்திரம் மத்தியிலும் அவர் கர்த்தரையே சார்ந்து கொள்கிற ஒருவராக இருந்தார். அவர் புறம் சிலைகள் செய்கிற அந்த மார்க்கத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து அவர் கொண்டு வந்தார். கர்த்தரை முடியும் பரியந்த மட்டும் அவரையே சார்ந்து அவரையே விசுவாச தகப்பனான்னு அவரை குறித்து வாசிக்கிறோம். ஈசாக்கு நம்முடைய ஆதி தகவல் ஈசாக்கு கூட பூரண வயதுள்ள அவருடைய கதையில வந்து அவரும் எல்லா பாடுகள் உபத்திரம் மத்தியிலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு பூர்ண வயதுள்ள மறித்திருக்கிறாரு. அதுபோல் யாக்கோபு வந்து ஈசாக்கோட பிள்ளையா இருந்தாலும் அவர் வந்து கர்த்தர் வந்து வேறு பிரித்து அவர் முதிர் வயதிலும் கூட அவரோட கூட இருந்து அவர் எல்லாத்தையும் தேவனோட மனுஷனோட போராடின ஒரு மனுஷன் தான் யாக்கோபு. அவர் யாக்கோபுன்ற ஒரு இஸ்ரவேலா மாற்றின தேவன். அவரும் பூரண வயதுள்ள மறித்திருக்கிறாரு. அதில் யோபு அவர் எல்லா செல்வ சீமனா இருந்தாலும் கர்த்தரை நம்பி ஜீவித்து அப்போ ஒவ்வொரு சோதனை காலத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தரையே இருந்ததுனால அவர் பெரிதான அவர் ரட்சிப்பு என்னன்னா யோபு 46:16-17 படி. யோபு 42:16-17. நம்ம வாசிக்கிறோம் வேத புத்தகத்தில் யோபு குறித்து. யோபு வந்து பூரண வயதில் மறித்தாருன்னு. ஆனால் அவர் எவ்வளோ பாடுகள் உபத்திரம் மத்தியிலும் அது நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் யோசேப்பு காலத்திலும் கூட யோசேப்பு அவர் நன்மை செய்கிற இருந்தாலும் அவர் எவ்வளோ பாடுகள் பட்டு முதிர் வயதில் தான் மறித்திருக்காரு. ஏன் இதை சொல்கிறோம்னா ஒவ்வொரு ஆதி தகப்பனும் நம்முடைய ஒரு முன்மாதிரியாக வேத புத்தகம் நம்மளுடைய சிஸ்டமில் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களுக்காக நாம் அக்கிரமங்களுக்காக இந்த உலகத்தில் அந்த பரலோக மேன்மை விட்டு இந்த இறங்கி வந்த தேவன். அவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதலை சுமந்து கொண்ட தேவன். அதுதான் நம்ம கர்த்தரை பற்றி வாசிக்கிறோம். அவர் கர்த்தர் வந்தது தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசன கொள்ளுறது மாத்திர தீர்க்க தரிசனை நிறைவேற்றதாக வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தன் சிலுவிலே சுமந்து வந்த தேவன். நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எல்லாவற்றையும் அவர் சுமந்து சிலுவிலே சுமந்து தீர்த்தார். நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம்தான் நம்ம சுத்திகரிக்கும். ஏன்னா ஆதி காலத்தில் பாவம் செய்தான்னா மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஒவ்வொன்றும் பலி செலுத்தினா அந்த பாவத்தை நிவர்த்தி ஆகும். ஆனால் ஒவ்வொருவனும் அவர் என்ன சொல்றாரு, இந்த பலி என்னத்துக்கு எனக்கு பலிதை பார்க்கல கீழ்ப்படுதலே உத்தம் வார்த்தை கீழ்ப்படுதல் இதெல்லாம் பார்த்து நானே இறங்கி வந்து நானே பலியா வந்து ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 15:44-52 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 15:44-52. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன்
ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவர்களுடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அறிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் ஒழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இடைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் ஒழிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி ஆதாம் மூலமா பாவம் இந்த உலகத்தில் பிரவேசிச்சோ, அதே போல கர்த்தருடைய பிந்தின ஆதாம் கர்த்தராலே பாவத்தை நிவர்த்தி செய்யப்பட்டது. ஏன்னா கர்த்தர் வந்து உன் புதி நீ மண்ணா இருக்கிற மண்ணை தின்பாய் என்று சர்பத்துக்கு சாபம் கொடுக்கிறாரு. அப்போ நீ ஒரு குதிகாலை நசுக்குவாய், அவர் தலையை நசுக்குவார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் அவர் தான் பரிகாரி, நம் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அதிகாரி. அதே போல் கர்த்தருடைய இந்த ரோம அரசாங்கத்தில் நிறைய பேர் கொலை கைதிகள் ரொம்ப குற்றம் பண்ணவங்களை தான் சிலுவையில் அறைந்து கொள்ளுவாங்க. சிலுவை மரணம் என்பது ரொம்ப கொடிதான ஒன்று தண்டனையாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் வந்து அவர் பாவமே செய்யாத சுத்தக்காரனாக இருந்தாலும் அவரை சிலுவை மரணத்தை ஒப்பு கொடுத்தபடினால அவரை சிலுவையில் அறைஞ்சாங்க. கர்த்தர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டதாமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் இயேசு மன்னித்து விட்டார். He
சுமக்கிற தேவன் அப்படிங்கிற தலைப்பில் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் மூலமாக பரிசுத்த தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை கேட்டோம். இரண்டாவதாக மனிதனை மீட்கிற தேவன். ஆமாம், அதை குறித்து ஆதியாகமத்திலிருந்து கொரிந்தியர் வரைக்கும் கொண்டு வந்து, ஆமாம், பிந்தின ஆதாம் நம்மை மீட்க வந்தவர் என்பதை, அவர் அதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினார் என்பதை அன்பு சகோதரர் பிரபு மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு வந்து அந்த 7 வார்த்தைகள் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த சிலுவையின் சத்தியம் தான் முக்கியம். அந்த எதற்காக சிலுவை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அதுதான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய புரிதலாக நம்ம யோசிக்கணும். இப்போ கடைசியாக அன்னைக்கு இந்த ஜென்ரலாக அந்த வசனங்களை படிக்கும் பொழுது ஒரு சில விஷயம் நானே அப்படியே எழுதிட்டு வந்தேன். பார்த்தா அதை கரெக்டாக ரமேஷ் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, முதலாவது காரியம் அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, நானே படித்தேன், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதற்கு அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன குணம் இருந்துச்சுன்னா மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே மற்றவர்கள் செய்த தவறை மன்னிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்னார். நீ மன்னிக்கிறவன், நீ எப்போ நீ மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கிறியோ அப்பதான் நானும் அதை மன்னிப்பேன்னு சொன்னார். சொன்னாரு சொல்லியா? படிங்க அந்த வசனத்தை. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். ஆமா, பரமபிதா உங்களுக்கும். நீ எப்போ மற்றவங்களுக்கு மன்னிக்க ஆரம்பிக்கிறையோ அப்போ ஆண்டவர் உனக்கும் மன்னிப்பு கொடுப்பார். நீ செய்த தவறுகளையும் மன்னிப்பார். அப்போ நமக்கு வந்து அந்த மன்னிக்கிற சுபாவம் இயல்பாகவே நம்ம மனசுக்குள்ள இருக்கணும், வெளியில இல்லை. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக லூக்கா 23:43. அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். இப்போ இன்னைக்கு ஒருத்தங்க சாக போறாங்க, தூக்கு தண்டனை. செத்ததுக்கு பிறகு எங்க போறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அப்படின்னா அதுதான் தேவனை அறியாதவன். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு பிறகு நாம எங்க இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிறது இந்த பூமியில யாருக்குமே தெரியாது. ஆனா நேரடியா இயேசு கிறிஸ்துவே அந்த பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட அவன் சாக போறாங்க கொஞ்ச நாட்கள். அவர்கிட்ட சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூட இருப்பப்பா, பரதீஸ்லப்பா, பூமியில இல்ல இன்னொரு இடத்துல பரதீஸ்ல நீ என் கூட இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதாவது ஒரு மனுஷன் சாகும்போது அதுக்கு அவன் எங்க போறாங்கிறது தெரியாமலே சாகுறது அதை விட பெரிய பரிதாபம் வேற எதுவுமே கிடையாது. உலகத்துல தேவனை அறியாத ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. செத்துறதுக்கு பிறகு எங்க போறோம்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்துஸ் நான் மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கேட்பேன், மோட்சத்துல எங்க போற? மோட்சத்துல யார் இருக்கா? மோட்சத்துல உன் வீடு எங்க இருக்குது? மோட்சத்துல நீ என்ன சாப்பிடுவ? மோட்சத்துல நீ தண்ணி குடிப்பியா குடிக்க மாட்டியா? உனக்கு பசி எடுக்குமா எடுக்காதா? உன் கூட யாரெல்லாம் இருப்பாங்க? அப்புறம் அங்க சூரியன் இருக்குமா? இப்படி எல்லாத்தையும் கேட்பேன். அவன் தலையை பிச்சுட்டு ஓடிடுவான். அவனுக்கு மோட்சம் மட்டும் தான் தெரியும். அங்கே என்ன இருக்கும், என்ன நடக்கும், யார் இருப்பா, யார் இருக்க மாட்டா, எதுவுமே தெரியாது. அப்படியே நான் மோட்சத்துக்கு போவேன். எங்கே போவேன் மோட்சத்துக்கு? உனக்கு மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சு எப்படி போவேன்? ஆனால் பரிசுத்த தேவன் நமக்கு பரதீசு கடவுளுடைய வீட்டில் என்னென்ன இருக்கும், நீ என்ன தண்ணியை குடிப்ப, நீ என்ன சாப்பிடுவ, உன் வீடு எப்படி இருக்கும், தரை எப்படி இருக்கும், அங்கே கதவு இருக்குமா, கதவு இருக்காதா, வெயில் அடிக்குமா அடிக்காதா, வெளிச்சம் இருக்குமா இருக்காதா, உன் கூட யாரெல்லாம் இருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை, இப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்த நம்ம தேவன். அதான் அவருக்கு இவன்ட்ட சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சத்தியமா சொல்றேன் அப்படிங்கிறாரு. அது அவன் அப்ப சாகும் போது கூட எப்படி சாகுறான்? சந்தோஷமா சாகுறான். எப்படி சாகுறான்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டு கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான், நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம ஆட்கள் சத்தியம் தெரிஞ்சவங்கன்னா
சாகும்போது கூட சந்தோஷமா சாகும். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்க்கும்போது யோவான் 19:26. அப்பொழுது இயேசு ஆ. தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு ஆ. தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷர் அவளை கடினமாக ஏற்றுக்கொண்டார். ஆமா, பாருங்க, இந்த இடத்துல நீ வசனத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா சிலுவையில் பேசின 7 வார்த்தையில இதுல 2 வார்த்தை சேர்ந்து வருது. பாத்தீங்கன்னா 19வது அதிகாரத்துல 26, 27 2 சேர்ந்து வருது. ஆனா 2ஐயும் சேர்த்து என்ன ஆகிட்டாங்க? ஒன்னாகிட்டாங்க. நமக்கு எது எப்படி நம்ம வளைச்சு இது பண்ண முடியுமோ அதை பண்ணிடணும், அவ்வளவுதான். மொத்தமா பார்த்தாச்சுன்னா 12 வார்த்தைக்கு மேல வருது. ஆனா அங்க 7 தான் கணக்குல காட்டப்படுது. அதுக்கும் ஒரு சத்தியத்தை சொல்றாங்க, எப்படி இந்த 7 வார்த்தை வந்துச்சு அப்படின்னு, ஆசிரியர் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு. அதனால நம்ம சத்தியம் என்னவோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ யோவான் 19:26 சொல்றாரு, அதாவது என்ன சொல்றாரு? அதாவது ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தேவன் இந்த பூமியில அது வரைக்கும் அவங்க தாயை அவர் விசாரிச்சுட்டு இருந்தார். அதற்கு பிறகு அந்த தாயை விசாரிக்கிறதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்குள்ள கனெக்ட் பண்றாரு. மகன் தாய் உறவை அங்க புதுசா உருவாக்குறாரு. அங்க அப்ப தாயை வந்து விசாரிக்கிறதுக்கு மகன் இருக்கிறான், மகனை விசாரிக்கிறதுக்கு தாய் இருக்கிறான். அப்போ அவர் விசாரிக்கிற தேவன். இந்த 3வது வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் 3வது. அப்போ 1வது பார்க்கும்போது தேவன் நம்மை மன்னிக்கிறவர், 2வது பார்க்கும்போது தேவன் நம்மை மீட்கிறவர், 2வது தேவன் நம்மை ரட்சிக்கிறவர், தேவன் நம்மை ரட்சிக்கிறவர். 3வது பார்க்கும்போது தேவன் நம்மை விசாரிக்கிறவர். அடுத்து 4வது படிங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். பாருங்க, இந்த இடத்துல கூப்பிட்டார், மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை? இப்ப அதே வசனத்தை, அதே வார்த்தை மறுபடியும் 50வது வசனம் படிங்க. இயேசு மறுபடியும் ஆ. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆ. ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். கர்த்தருக்கு பிரியமான மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அதான் அவர் மிகுந்த அங்கலாய்ப்பு, தவிப்பு, அவர் ஆவிக்குரிய போராட்டம். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்படிங்கிற வார்த்தை இந்த 4வது வசனமா சொல்றாங்க இல்லையா? இதுதான் இந்த வசனம் தான் இந்த, அதாவது 46வது வசனம் இல்லை, 50வது வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு வசனம். மறுபடியும் படிங்க 50வது வசனம். இயேசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இந்த 50, 51, 52 இந்த 3 வசனங்கள் தான் என்னுடைய ரட்சிப்புக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக காணப்படும். ஏன்னா இயேசுன்னா எனக்கு யாரும் தெரியாது, இயேசு கிறிஸ்துடைய பைபிளும் என் கையில கிடையாது. ஆனா இந்த வசனங்களை, இந்த தரிசனங்களை முதல் முறையாக பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இதுதான் என்னுடைய தூக்கத்தை கலைத்த மிகப்பெரிய காரியம். 50, 51 அது இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஸோ இதுதான் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்த வசனங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவனுடைய அந்த அங்கலாய்ப்பும் அந்த தவிப்பும் அவர் ஆவியை விட்டதும் எதற்காகனா, அநேக என்னை போன்ற பாவிகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக. அல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் இந்த பூமியில அவர் தன்னுடைய ஆவியை மகா சத்தமாய் கூப்பிட்டு விட்டார் என்று நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது யோவான் 19:28. அதனுடைய எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியில அவர் வந்த நோக்கம் அநேகரை அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. அப்போ அது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுதான் தாகமா இருக்கிறேன்னு சொல்றார். அநேக ஜனங்களை அவருடைய வீட்டுக்கு கூட்டி சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அதனால
அதனால நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் என் பிள்ளை, என் குடும்பம், என் பொண்டாட்டி, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அனைவருடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்படுறோமா? முயற்சி எடுக்கிறோமா? ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. 30 நாள் முடிஞ்ச உடனே வேலை செய்யற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு ஆண்டவர். சம்பளம் வாங்குறீங்களா? 30 நாள் நீ கடவுளுடைய வேலையை செஞ்சு ஒரு ஆத்மாவாவது நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூலி சேர்க்கிறாயா? நீ அப்படி செஞ்சு பாரு, ஆண்டவர் உனக்கு என்ன கூலி கொடுப்பான்னு பாரு. அவர் கொடுக்குற கூலியினுடைய வித்தியாசத்தை நீ பாரு. ஆமாம், வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வீட்டு ஜெப கூட்டத்தை நம்முடைய சபையில கிட்டத்தட்ட 15 குடும்பங்கள் நடத்துறாங்க. ஆண்டவர் உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? உங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார், உன் நிமித்தம் எனக்கு ஒரு ஆத்மாவாவது நீ தரமாட்டேன். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உன் வீட்டிலே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாயே, என்னை ஆராதிக்கிறாயே, எனக்கென்று நீ ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்துகிறாயே, ஒரு ஆத்மாவாவது நீ பரலோக ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்க மாட்டாயா? ஒரு மாதத்துக்கு ஒரு ஆத்மாவாவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனால ஒவ்வொரு வீட்டு ஜெப கூட்டம் நடத்துறவங்களும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, இந்த தாகமா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு, ஆனா தாகமா இருக்கிறார். உனக்கு கொடுத்த பொறுப்புல ஆமா அவர் எதிர்பார்ப்போடு தாகமா இருக்கிறார். அதனால அது மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆத்மாவாவது நீ குழியிலிருந்து ராஜ்யத்துக்கு கூட்டி சேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்து 6வதாக யோவான் 19:30. ஆவியை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய ஆவியை விட்டார், ஜீவனை விட்டார் சொல்லிட்டு மத்தேயுல படிச்சோம். இங்க யோவான்ல வந்து அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத படிச்சோம். முடிந்தது என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீ உனக்காக தேவன் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். எதற்காக? நீ தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதே போல இன்றைக்கு நீ தேவனுடைய ஆவியில் பலப்படு, உன்னுடைய ஆவியை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசி. உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த திட்டத்திற்கு நீ செய்யும்படிக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஆவிக்குரிய எல்லாவற்றையும் நிதானிக்கிறார். அப்போ நம்முடைய ஆவியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை செய்வார். எப்படி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல பூமிக்குரிய வாழ்க்கையில நீயும் உன் உள்ளான மனுஷனை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. அதைத்தான் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். அடுத்து 7வதாக லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். தேவன் இந்த பூமியிலே ஆவியை விட்டார். ஆவிதான் ஜீவன். ஜீவனை விட்டார். பிதாவே என்று சொல்லி கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பரிசுத்த தேவன் எதற்காக ஜீவனை விட்டார்? ஹலோ, எதற்காக ஜீவனை விட்டார்? எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? ஆமா, எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்முடைய பாவங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எதற்காக ஜீவனை விட்டார்? யோவான் 3:16 படிங்க. அப்பா, நீ கெட்டு போகக்கூடாது. நீ கெட்டு போகக்கூடாது. அதான் அவருடைய விருப்பமா இருக்கு. நான் நிறைய பார்த்துட்டேன் இந்த 9 வருஷத்துல. ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட இருந்த அன்பு அப்பா அளவே இல்லை. அளவில்லாத அன்பு ஆண்டவர் மேல. அப்படி அளவில்லாத அன்பு இருந்தவங்கலாம் இந்த 9 வருஷத்துல அன்பு அணிஞ்சு போயிடுச்சு, அணைஞ்சு போயிடுச்சு, பாதாளத்துக்கு போயிடுச்சு. நிறைய அன்பு முடிவு பரிந்து நிலைத்திருப்பவரே
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8-9. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபம், இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில வந்தார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, கடைசி வரைக்கும் அவருக்கு ஒபீடியன்ஸ் இருந்தது, கீழ்ப்படிந்தது. செய்யாத குற்றத்திற்காக சிலுவையில் அடித்தார். இன்னைக்கு நம்ம ஆளுங்க செய்யாத தப்பே பண்ணல, ஒரு காரியத்தை செய்யல, அவங்களை குற்றப்படுத்திட்டோம்னா அவ்வளவுதான். என்ன எப்படி அவங்க சொல்லலாம், என்ன எப்படி இப்படி பண்ணலாம், நான் செஞ்சேனா அவ்வளவுதான். செய்யாத குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்த தேவன் உன் தேவன். அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், தாழ்மை. இன்னைக்கு இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கணும், தாழ்மை இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும், நல்ல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கடைசியாக கொலோசியர் 1வது அதிகாரம், நான் படிக்கிறத மட்டும் கவனமா கேளு. கொலோசியர் 1வது அதிகாரத்தை நான் படிக்கிறத கவனமா கேளு. 12வது வசனத்தில், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். அதாவது நமக்கு இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நமக்கு கூட டார்க் கிடையாது, லைட் தான் இருக்கு, வெளிச்சம். நம்ம இயேசு கிறிஸ்துவ வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கூட டார்க் இருந்துச்சு, இருள் இருந்துச்சு, நிறைய இருள் இருந்துச்சு. ஒரு பையன் இருந்தான காணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, காது வழியா உள்ள போயிட்டாங்க சொன்னாங்க. ஆண்டவர் திமிர்வாத காரணத்தை எங்க கொண்டு வர சொன்னாங்க? தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வர சொன்னாங்க. கூரை பிரிச்சு உள்ள இறக்குனாங்க. அதான் அப்ப இருக்கிற கிறிஸ்டினுக்கும் இப்ப இருக்கிற கிறிஸ்டினுக்கு வித்தியாசம் ஆகும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. ஆமாம், நமக்கு என்ன சுதந்திரம் அப்படின்னா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான். we are lights, lamps. கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அடுத்து இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இருள் இருந்துச்சு, அந்த எல்லா இருள இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அடுத்து தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கிறார். அதற்காகத்தான் அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்போ 14வது வசனத்துல, குமாரனாகிய அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு, அவர் சிந்தின இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு. அடுத்து 15வது வசனம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். அவர், அதாவது பரலோகத்தில் இருக்கிற அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால, பரலோகத்துல என்ன சாயல்ல இருக்கிறாரோ அதே சாயல்ல இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், எல்லாவற்றுக்கும் முன்பாக இருந்து அவர் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன? இப்ப மாம்சத்தில் அந்த பூமியில வெளிப்பட்ட போது மட்டும் அவர் இயேசு கிறிஸ்து இல்லை, பூமி உண்டாவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு அடையாளம். சபை என்பது பில்டிங் கிடையாது, அதுதான் வசனம் சொல்லுது. சபை என்பது, சர்ச் இஸ் நாட் ஏ பில்டிங். இன்னைக்கு நிறைய பேர் பில்டிங் தான் சர்ச் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய சர்ச் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. மோசேயின் நாட்களில் 25 லட்சம் பேர் கூடினாங்க சீனாய் மலைக்கு கீழே. அங்க சர்ச்சே கிடையாது, புளிய மரத்துக்கு கீழே தான் நின்னாங்க. தேவன் எங்கே ஜனங்கள் ஒன்றாய் கூடுகிறார்களோ அதுதான் சபை. அவங்க ரோட்ல கூடினாலும் சரி, புளிய மரத்துக்கு கீழே கூடினாலும் சரி, அல்லது ஒரு பெரிய வனாந்தரத்துல கூடினாலும் சரி, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே கூடுகிறார்களோ அதுதான் சபை. அல்லேலூயா. அவரே சரீரம், சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர்.
எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேர். பாருங்க, சரீரமாகிய சபைக்கு தலை. அப்ப நாம தான் அவருடைய சரீரத்தில். அப்ப நாமெல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறோம். நமக்கு தலையை யார் இருக்கிறாரு? கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்டாயிருக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறத அதை விட முக்கியம், அந்த குட் ஃப்ரைடே எனக்காக சிறுவிலே ரத்தத்தை சிந்தின இந்த தேவனுக்கு முன்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நான் பேதுரு போல ஆக்டிங் கிறிஸ்டியனா இருக்கிறேன்னா, யாரை போல? பேதுரு எப்படிப்பட்ட கிறிஸ்டியனா இருந்தாரு? ஆக்டிங் திரைப்பட நடிகர். படத்துல எப்படி சண்டை போடுவாங்க? இங்க இருந்து காரையை தூக்குவார், அப்புறம் இங்க இருந்து ஒரு ஆத்து தாண்டி அந்த ஆத்து பக்கம் குதிப்பார், அப்புறம் பைக்ல இங்க இருந்து 10 பைக்கு தாண்டி அந்த பக்கம் போயிட்டு அந்த பைக்ல போய் ஸ்டெடியா நிற்பார். ஆமா, நட்சத்திரம் நடக்க கூட முடியாது. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ். பேதுரு என்ன சொன்னா? இயேசு கிறிஸ்துவ வந்து கேட்கும்போது என்ன சொன்னா? உமக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன், உமக்காக என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். சீஷன், இயேசுவோடு கூட இருந்த சீஷன். ஆனா உயிரை அவன் என்ன பண்ணான்? எத்தனை முறை மறுதலிச்சான்? இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதியா அப்படின்னு. இயேசுவோட இருக்கிற வரைக்கும் உமக்காக என் உயிரையே கொடுப்பேன். அவரை விட்டு அவன் பிரிஞ்ச பிறகு, தனியா பிரிஞ்ச பிறகு, பிரச்சனை வந்த பிறகு, அந்த பிரச்சனை வரும்போது இயேசுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்க்கிற கிறிஸ்தவர்களாக, சிறந்த நடிகர்களாக இல்லாமல் உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சர்ச்சில் மட்டும் நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லாம, சபையில மட்டும் நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லாம, எல்லா இடங்களிலும் கிறிஸ்டியன்ஸாக. கர்த்தருக்கு பிரியமானவங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம தேவனை சிலுவையில் அறையிறோம் அப்படிங்கிறத நிதானிப்போம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் என்று சகோதரர் ரமேஷ் சொன்னது போல, நாம் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்தெந்த காரியங்கள்ல நம்ம இன்னும் சரிப்படாம குணப்படாமல் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம இன்னும் துன்பப்படுவதற்கு, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வேதனைப்படுவதற்கு எது காரணமா இருக்கிறது என்பதை நாம் நிதானிப்போம். நிதானிக்கும் பொழுது தேவன் மெய்யாகவே எவ்வளவு பெரியவர் என்பதையும், நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரை உண்மையாய் நேசிப்போம். எப்படி நேசிப்போம்? இந்த குட் ஃப்ரைடே யூ டேக் தி டிசிஷன். என்ன டிசிஷன் எடுக்கணும்னா, நான் உண்மையாய் அன்பு கூறுவேன், உண்மையாய் நேசிப்பேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ட்ரூ லவ். என்ன லவ்? உண்மையான அன்பு. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் உண்மையான அன்புள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உனக்காக அவர் உங்ககிட்ட வச்சிருக்கிற அன்பு உண்மையான அன்பு, அவர் உயிரை கொடுத்த அன்பு. அந்த தேவனுக்கு முன்பாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீ உண்மையாக இருந்து பார். கர்த்தர் உன்னை இந்த பூமியில மிகப்பெரிய சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட 7 விதமான குணாதிசயங்கள் கர்த்தருக்கு பிரியமானது. முதலாவது மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். இரண்டாவது ரட்சிப்பு, சால்வேஷன். மூணாவது விசாரிப்பு, என்குயரி. நாலாவது தவிப்பு, சஃபரிங். ஐந்தாவது எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன். ஆறாவது ஒப்படைப்பு, ஹேங் ஓவர். ஏழாவது மீட்பு, ரெக்கவரி. கர்த்தருக்கு பிரியமானது பரிசுத்த தேவன் இவைகளெல்லாம் உனக்கு தந்து பரிசுத்த தேவன் உன்னை நடத்துகிறார். அதனால இன்றைக்கு நீ உன்னை தேவ சமூகத்திலே உண்மையாய் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா.
அப்பா நீர் எங்களுக்காய் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இசப்பா. அப்பா இந்த நாளிலே இசப்பா ஒவ்வொருவருக்கும் ஜீவ சுவாசத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. அப்பா அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கப்பட்டபடி இசப்பா எங்களுக்குள் எப்படிப்பட்ட குணம் காணப்பட வேண்டும் என்று இசப்பா இந்த நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. அப்பா நாங்கள் அதை கேட்டது மாத்திரம் இல்லாமல் அப்பா அதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாய் கிரியை மூலியமாய் வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுடைய குருவை பாராட்டுகிறாங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற இந்த கம்பெனி நீர் மாத்திரமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஆட்கொள்ளுங்க. அப்பா வரக்கூடிய நாட்களில் தகப்படி ஒவ்வொரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கருவை பாராட்டுங்க. எங்களுக்காக அப்பா எதற்காக நீங்க அப்பா ஜீவனை கொடுத்தீரோ அப்பா அந்த காரணத்தை நாங்கள் அப்பா உண்மையாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பிள்ளைகளாய் அப்பா உங்களுக்கென்று இசப்பா வாழத்தக்கதான பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட இசப்பா கருவை பாராட்டுவீராக. அப்பா உங்களுக்காக நாங்கள் அநேக ஆத்மாக்களை நாங்கள் சேகரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கருவை பாராட்டுவீராக. உடைய கரத்தில் இசப்பா சிறு குழந்தைகள் பெரியவர்கள் புதியவர்கள் எல்லாரும் கரத்தில் நாங்கள் தாழ்த்து கொண்டிருக்கிறோம். நீரே இசப்பா பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க. அப்பா படத்துல இருக்கு அப்பா உங்களுடைய வார்த்தை அனுப்பி தகப்பனை எங்களுக்கு வெளிப்படுத்தின குருவைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரரை எங்கள் ஆசீர்வதிக்க பொருட்படுத்துகிறவங்க தேவைகள் ஒவ்வொன்றும் சந்தித்து வருகிறாங்க. எல்லாவற்றும் திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து வேறு பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறாங்க. இயேசு பிதாவே ஆமென். அந்த நாளை நாங்கள் நினைவு தக்க எங்கள் கொடுத்த ஸ்லாகியத்துக்காக கொடாப்படி நன்றி அப்பா. சோத்திரப்பா பாவ மன்னிப்புக்காக நீர் எங்களை சிலுவையிலே நீர் எங்களுக்காக சுமந்தீரே அப்பா. அடிகள் பட்டீரே, பாடுகள் பட்டீரே அப்பா. அதை நாங்கள் நினைவு கூற நீர் கொடுத்த ஸ்லாகியத்துக்காக கொடாப்படி நன்றி அப்பா. நாங்கள் எப்பொழுதும் அதை எங்கள் இருதயத்தில் எப்போதும் சிந்தித்திருக்க நீரே வழிவாசத்திற்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. பேசுகிற ஒவ்வொருவரையும் மறைத்து நீர் வெளிப்படுத்துவதற்காக கொடாப்படி நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் பேசின தாசங்களை ஆசீர்வதித்ததுக்காக கொடாப்படி நன்றி அப்பா. சோத்திரம் சிலுவை பற்றி நாங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள ஸ்லாகித்து கொடுத்த தயவுக்காகவும் பிள்ளைகள் பேசின பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண் தருப்பை போல தொட்டு ஆசீர்வதை பலப்படுத்தும் நீரே அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை மாறே வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்க நீரே வழிவகுத்திருந்து கொடுத்தீரே நன்றி ராஜா. சோத்திரம் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் கண் தருப்பை போல தொட்டு ஆசீர்வதிப்பா. சபையை எங்களுக்காக கொடுத்து ஒரு இடத்தை நீ கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி அப்பா. சோத்திரம் அரியணை மரத்தை நீ வெளிப்படுத்துக்காக தாசனை நீ பயன்படுத்துறதுக்காக கொடாப்படி நன்றி அப்பா. சோத்திரப்பா. உண்மை எப்போதும் நாங்கள் பற்றியிருக்க நீரை வழிவசத்திலிருந்து கூட ஆசீர்வதும் சிறுவர் சிந்தின ரத்தத்தாலே சமாதானம் உண்டாகி பரலோகத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்கள் ஆவரும் ஒப்புரவாகி இருக்கிறேன். வார்த்தையை பொறுத்து நீ எங்களுக்கு யோசித்தக்காக கொடாப்படி நன்றி அப்பா. சோதரம் எப்போதும் நாங்கள் நினைத்திருக்க நீரே ஆசீர்வதை பலப்படுது. நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.